இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெய் சோறு தான். ரொம்ப குயிக்காக செஞ்சுக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 3 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி போகிற ஸ்பைசஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சில் சேர்த்துக்கலாம். இதோட 3 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாம். இப்போ மூடி போட்டு எடுத்தாச்சு. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதோட மீடியம் சைஸ் 3 தக்காளியும் சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினாவும் போட்டுக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், செம்மையாக வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளிலாம். இதோட நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 2 டம்ளர் நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றினா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் பிரியாணி அரிசியில் கூட செய்யலாம். பிரியாணி அரிசினா 1க்கு 1.5 தண்ணி ஊற்றணும். சாப்பாட்டு அரிசியில் சூப்பராக இருக்குங்க. நமக்கு தண்ணி அளவான தண்ணி ஊற்றினா எந்த அரிசியாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக பக்குவமாக வந்துடும். தண்ணி மட்டும் நல்லா கரெக்டாக ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொதி வந்துடுச்சு. நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டு அரிசியும் தண்ணியுமா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஐயில் வச்சுருக்கணும். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் போட்டு சாப்பாடு ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே தோசைக்கல் மேலே வெயிட்டையும் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை தம்மு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் செம்மையாக வந்திருக்கு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டலை பாருங்கள். சூப்பரான நெய் சோறு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.